English Partner. Learn English online. WhatsApp-லயே ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். For more details, WhatsApp 82482 English Partner, the language hub. Master first day போயிருந்தேன் and it was so good. So theatrical experience, theater அப்பா என்னோட மக்களே வாங்க. நான் இப்போ மாஸ்டர்லேயே பார்த்துருந்தேன். ஓகே, இந்த இடத்துல நான் அப்படி யோசிச்சுட்டு கூட மாட்டேன். அவர் அதை ஃபுல் ஆஃப் பண்ணுறாரு, செமையாக இருக்குல்ல அப்படின்னு. அண்ட் இஸ் அ பிரதர் டு மீ and I love him to bits. So I'm very happy with this craft. லண்டன் ஷூட்டு என்ன வேணால் சப்ளை என்ன வேணால் குடிக்கலான்ட்டாங்க. நான் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டேன், லண்டனே மேய்ஞ்சிட்டேன். எப்படி நீங்கள் படம் நடிக்கும் போது எனக்கு வந்து 2 ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நடப்பீங்களா? கான்ட்ராக்ட்லேயே போட்டிருக்கேன் 2 ஹீரோயின். அது வந்து 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் கர்லி ஹேர் இருக்கணும். நித்யா அண்ட் ரித்து வர்மா இஸ் ஆல்சோ கிரேட் பர்ஃபார்மர். ஸோ 2 பேர்த்தோட நடிக்கும்போது இட் வாஸ் என்னடா இவன் இவ்வளோ பில்டப் தரணும்னு யோசிக்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் அவ்வளோ ஐ எம் ஸோ கன்வின்ஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் உங்களுக்கு படம் பிடிக்கும், எனக்கு பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. லோகேஷ்க்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ பெரிய ஒரு அந்த கேள்வி இருக்க மாதிரி தான் ஜாலியாக இருக்க போல அப்படின்னு அவருக்கு தான் தெரியும் அது இவ்வளோ பெரிய கஷ்டம், இன்னொரு நம்ம ஆள்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்லை. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷன் நாங்கள் யோசிக்கல, உண்மையை சொல்லணும். இந்தியா கிளேஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்னேஹா. ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் முகம் ஃபுல்லாக பல்லு இருக்கு, அப்படி ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ ஹேவ் அசோக் செல்வன் வித் மீ. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நைஸ் டு மீட் யூ டூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ லாக்டவுன் எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? ஜாலியாக போச்சு சொல்லலாம், பட் ஓகே நல்லா போச்சு. பிகாஸ் 2020 வந்து எல்லாருக்குமே என்னடா வருஷம் இது அப்படின்னு யோசிக்கும் போது ஃபார் அசோக் செல்வன் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். என்ன வருஷம் அப்படியே ஸ்டார்டிங்கே பயங்கரமா ஓ மை கடவுளே, அண்ட் இட் இஸ் 1 year ஆஃப் ஓ மை கடவுளே. இப்போ ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நிறைய விஷயங்களை நம்பி கன்வின்ஸ் ஆகி ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறோம். அதே கன்விக்ஷனோட மக்களும் அதை வந்து அவங்க ப்ராஜெக்ட் மாதிரி ஓன் பண்ணும்போது சொந்தம் கொண்டாடினாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை சொந்தம் கொண்டாடினாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் மக்களே தான் சொன்னாங்க, இந்த படத்தை பாரு பாரு பாரு, வேர்ட் ஆஃப் மவுத் பாரு வச்சு. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங். ஓகே, நம்ம பிலீவ் பண்ணதை அவங்களும் பிலீவ் பண்ணுறாங்கன்னு எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிற இடத்துல செம்மையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ 2020 கிரைசிஸ், உலகமே கிரைசிஸில் இருந்தது. நான் ஜாலியாக இருந்தேன். ஜாலியாக இருந்தனோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பா படம் நல்லா போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அதிலே ஒரு 2 years ஸ்பெண்ட் பண்ணோம். சின்ஸ் இட்ஸ் ஓன் ப்ரொடக்ஷன் ஆல்சோ நிறையா டைம் அதில் ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ அது வந்து நல்ல ஒரு இடத்துல போய் மக்கள் தூக்கி வைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ திஸ் செக்மெண்ட் ஹேண்ட் கிரிக்கெட் தெரியுமா உங்களுக்கு? விளையாட தெரியுமா? இப்போ நம்ம ஹேண்ட் கிரிக்கெட் விளையாட போகிறோம். ஆட் ஆர் ஈவன் விளையாடுறோம். ஆட் ஆர் ஈவன். இப்போ 3னா ஆட். ஆட்னா இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஸ்னேஹா சொன்னால் என்னை பற்றி ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் நெகட்டிவ் சொல்கிறேன். ஆட் ஆர் ஈவன். ஈவன் 5 + 7 இஸ் ஆட். நீங்க தான் சொல்லணுமா? இல்ல நான் நானே தான் சொல்லணுமா? நான் சொல்றேன், நீங்க தான் செலிபிரிட்டி. சோ இப்போ வந்து நீங்க அந்த செலிபிரிட்டி பத்தி ஒரு நெகட்டிவ் ஆர் something that you ஓகே கருணாகரன் ஏன் கூட படமே பண்ண மாட்டேன், பிடிக்கல அவர். ஓகே, ஆட் ஆர் ஈவன். இப்போ நீங்க சொல்லுங்க ஆட் ஆர் ஈவன். ஓகே, ஈவன். 3 ஆட். விஜய் சேதுபதி பத்தி ஒரு நெகட்டிவ். நெகட்டிவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர், ஃபுல் ஹார்ட் அவருக்கு தான். பிடிக்காதது கொஞ்சம் உடம்ப ரெடி பண்ணலாம். ஒரு தம்பியா ஒரு ஃபேனா சொல்றேன், ஒரு ஆசை நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு உண்மையாவே ஒரு அழகான ஒரு ஃபீச்சர்ஸ் அண்ட் இஸ் காட் எவ்ரிதிங். கொஞ்சம் ரெடி ஆனார்னா இன்னும் பயங்கரமா இருப்பாரு. ஓகே, இந்த ஹிஸ்டாரிக்கல் படம்லாம் அவர் பண்ணாருன்னா ஆசை. ஓகே, ஆட் ஆர் ஈவன்? ஈவன். ஆட். பாபி சிம்ஹா பத்தி ஒரு நெகட்டிவ் சொல்லணும். ஜாலியா இருக்கு. நிறைய ரஜினி மேனரிசம்ஸ் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகும். மேபி அது பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் சில பேர். ஏன் ஒரு ஃப்ரெண்டாக வெல் விஷராக ஐ திங்க் அது ஒரு நெகட்டிவ். தட்ஸ் தேர். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஆர் ஈவன்? ஈவன் எப்படியும் வராது. ரித்திகா சிங் பத்தி ஒரு நெகட்டிவ். ஏங்க யாரை பத்தியுமே பாசிட்டிவா சொல்ல விட மாட்டீங்க. நீங்க தான் நெகட்டிவ் பண்றீங்க, ஆட் கொடுக்குறீங்க. அப்ப நான் என்ன பண்றது? ரித்திகா இன்னும் நிறைய வர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஷுட் பி ஒர்க்கிங் மோர். பட் சூசி, வெரி சூசி. இன்னும் கொஞ்சம் அதை சூஸியை கம்மி பண்ணிட்டு
எனக்கு கொஞ்சம் ஃபுல் இன்னும் நிறைய படம் பண்ணலாமே. சேதுனா எனக்கு சொன்னதை நான் I'd like to say to Ritika, கொஞ்சம் do more films. Okay, so that's for Ritika. Okay, odd or even? Even. ஐயோ, பிரியா ஆனந்த் பத்தி ஒரு நெகட்டிவ் or something கொஞ்சம் டிசப்பாயிண்டடா நீங்க இருக்குதுன்னா? She's been very sweet to me. Very kind. Very kind and sweet to me. And நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓ மை காட்ல மீரா ரோல் பிரியானதுக்கு போச்சு. அவங்க அது பண்ணல, அதனால நெகட்டிவ். எப்படியெல்லாம் எஸ்கேப் வராது பார்த்தீங்களா இவரே. ஓகே, நெக்ஸ்ட் கடவுளே பாசிட்டிவாக வரணும். ஆட் ஆர் ஈவன்? இருங்க, ஈவன். ஜனனி ஐயர் பற்றி பாசிட்டிவ். உண்மையாகவே ஷி விஷஸ் குட் ஃபார் மீ. அது எனக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். ரொம்ப சில பேர் தான் கூட இருக்கவங்க சக்ஸஸ் ஆனால் they'll be happy. She is very happy for me. And அந்த ஒரு நல்ல உள்ளம், நல்ல ஒரு மனசு அவகிட்ட இருக்கு. ஸோ அதனால ஆர்டர் ஈவன்? இருங்க, நீங்கள் என்ன வைப்பீங்க? ஈவன். பிந்து மாதவி. பிந்து சில்லர், சில்ட் அவுட். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னொரு சில்ட் அவுட். ஓகே, அதே மாதிரி she's been very sweet to me. என்ன தெரியல, கொஞ்சம் இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவளோட. I hope we get to work together sometime. Awesome, sweet. எப்படி நீங்க படம் நடிக்கும் போது எனக்கு வந்து 2 ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நடப்பீங்களா? நான் கான்ட்ராக்ட்ல போட்டுருக்கேன் 2 ஹீரோயின்ல. அது வந்து 2 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின் கர்லி ஹேர் இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கல. பிகாஸ் அதுலயும் 2 ஹீரோயின் அண்ட் இப்போ we are going to talk about தீனி படம். அதுலயும் 2 ஹீரோயின், அதுல ஒரு ஹீரோயினுக்கு கர்லி ஹேர். So tell us about தீனி. தீனி is a beautiful film. அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ட் that comes to my mind. இந்த படம் என்னன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா அழகு. இட்ஸ் a beautiful film. அழகுங்கிறது வந்து வெறும் விஷுவலி அழகு தான், நான் அதையும் தான் சேர்த்து சொல்கிறேன். பட் அதில் இருக்கிற சோல், படத்தோட சோல், படத்தோட கதை, கேரக்டர்ஸ் எல்லாமே அழகு. நான் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பண்ண படம். ஒரிஜினல் படம் வந்து தெலுங்கு, நின்னுலான்னு. அதோட டப்டு வெர்ஷன் தமிழில் வருது. இது எல்லாருமே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஐடியலி கொரோனாலாம் இல்லைன்னா பிக் ஸ்க்ரீன்ஸில் இன்னும் வந்திருக்கும். பட் நோ கம்ப்ளைண்ட். ஜீப்ளெக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது, பேப்பர் வியூ. நீங்கள் ஒரு 10 பேர் உட்காந்து பார்த்தாலும் 150 rupees முடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். பட் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த படம் எனக்காக நான் சொல்ல, இந்த படம் இந்த ஃபிலிம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். டைரக்டர் அவ்வளோ அழகாக எழுதி எடுத்ததுனால இந்த படம் இட் ஷுட் ரீச் மோர் பீப்புள் அப்படின்னு. அண்ட் இட்ஸ் அபவுட் ஃபுட். ஓகே, ஃபுட் அண்ட் ஷெஃப்ஸ். இட்ஸ் அபவுட் அ கிச்சன், கேரக்டர்ஸ் செட் இன் கிச்சன். ஸோ சாப்பாடில் உங்களுக்கு பிடிக்குமா? அதனால் உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே இந்த படம் போய் ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். என்னடா இவன் இவ்வளோ பில்டப் தரேன்னு யோசிக்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் அவ்வளோ ஐ எம் ஸோ கன்வின்ஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் உங்களுக்கு படம் பிடிக்குங்கிறது, எனக்கு பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது. அண்ட் டாக்கிங் அபவுட் த ட்ரெய்லர் நான் பார்த்தேன், அதில் தொப்பெல்லாம் வச்சுட்டு. ஸோ அது நெஜ தொப்பையா இல்லை சும்மா செட்டப்பா? நெஜ தொப்பை ப்ளஸ் செட்டப்லாம் கலந்து. ஏன்னா நான் 25 kg போட்டேன். 25 போட்டுமே பத்தலன்ட்டாங்க, இன்னும் கொஞ்சம் குட்டாகும். இந்த டைம் ஃப்ரேமில் இவ்வளோ தான் போட முடியும் சொல்லி ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் வச்சோம். ஸோ கலந்து வரும். அது கலக்கலைன்னா மூஞ்சில் மாட்டிருக்கும். அதனால் அந்த பிளெண்டு வரதுக்காக ஒரு 103 kg வரைக்கும் போனேன். போட்டிங்களா? அது இறக்குறதுக்குள்ளே போதும் நான் இருக்குமே கேட்குறீங்க. போடும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். லண்டன் ஷூட்டு, என்ன வேணால் சாப்பிடலாம், என்ன வேணால் குடிக்கலான்ட்டாங்க. நான் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டேன், லண்டனே மேய்ஞ்சிட்டேன். அப்புறம் அதை குறைக்கிறதுக்குள்ளே செத்து சுனாம்பை. டாக்கிங் அபவுட் யுவர் கோ ஆர்டிஸ்ட்ஸ் இந்த படத்தில், நித்யா மேனன். ஸோ உங்களுக்கு தெரியும், அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நோ ஷி இஸ் அ வெரி வெரி பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நித்யாவோட போது நம்ம வி லெவலப், நம்ம கேமை வி லெவலப். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நித்யா அண்ட் ரித்து வர்மா இஸ் ஆல்சோ கிரேட் பர்ஃபார்மர். ஸோ 2 பேர்த்தோட நடிக்கும்போது இட் வாஸ் சேலஞ்சிங் அண்ட் ஃபன். 2 பேருமே தேர் ஆர் குட் பீப்புள் ஆல்சோ. ஸோ நாங்கள் ஒரு ஐலண்டில் தான் தங்கணும். இட்ஸ் ப்ரைவேட் ஐலண்ட், ஓஷியான்னு சொல்லி. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தண்ணி ஏறிடும். ஸோ நீங்கள் நினச்ச நேரத்தில் உள்ளே போயிட்டுலாம் வெளியே வர முடியாது.
ஸோ நாங்கள் அங்கேயே தங்கினோம் ஒரு 25-30 days அங்கேயே தங்கினோம், அங்கேயே ஷூட் பண்ணோம். ஸோ ஒன்றாவே இருந்தோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. ஷூட் முடிப்போம், and then evening we get to our cottages and chill. அங்கேயே பேசி ஒன்றா உட்காந்து பேசிட்டு அப்படியே போவோம். ஸோ இட் ஃபெல்ஸ் லைக் ஒரு டீம், ஒரு ஃபேமிலி, ஒரு டீம் ஃபீலிங்கில் இருந்தது. அண்ட் தே ஆர் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் நிறைய டெவலப் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் லாக்டவுன் தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணோடனே அசோக் செல்வன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் எது? மாஸ்டர் ஃபஸ்ட்டு போயிருந்தேன். அண்ட் இட் வாஸ் ஸோ குட். ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர் அப்பா என்னோட மக்களே வாங்க அப்படிதான் இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே வெரி டிஃப்ரெண்ட் விஜய் சார் ஃபிலிமாக இருந்தது. விஜய் சேதுபதி ஃபிலிமாக இருந்தது. எனக்கு நான் 2 பேருமே ஈக்குவலாக ரசித்தேன். அண்ட் லோகேஷ்க்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ பெரிய ஒரு அந்த கேள்வி இருக்க மாதிரி தான், ஜாலியாக இருக்க போல அப்படின்னு அவருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இன்னும் 2 பேர்த்த பேலன்ஸ் பண்ணி அதை வந்து. பட் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இன்னொரு டைம் போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் டைம் கிடைக்கல. ஐ வாண்ட் டு சீ இட் அகைன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கத்திலாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வில்லனையும் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் தென் தேர் வாஸ் அ பிரேக். அதனால் அதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே வந்து விஜய் சேதுபதி அவ்வளோ ரசிப்பாங்க. எனிபடி எனி ஏஜ் குரூப் எவ்ரிபடி லைக்ஸ் விஜய் சேதுபதி. அண்ட் நீங்கள் வந்து விஜய் சேதுபதி சார் கூட நிறைய படம் நடிச்சிருக்கு. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ டு see him on screen and perform? மோர் தென் எனக்கு பர்சனலாக தெரியும், அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு அப்கமிங் ஆக்டருக்கு இஸ் somebody we look up to. அவரோட கிராஃபும் சரி, அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸஸும் சரி, இதெல்லாமே ஒரு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயங்கள் தான் அவர் பண்ணுறாரு. now he is going to Bollywood, doing a series in Bollywood. கிரேட். கிராஃப்னால் எப்படி தானே இருக்கணும். இங்கேயே இருக்கிறத விட இஸ் பிரான்ச்சிங் அவுட். இப்போ தெலுங்குல ஒன்று பண்ணார், உப்பண்ணான்னு. இட்ஸ் கிரேட் ஹிட். இதெல்லாம் தாண்டி வாட் ஹீ பிரிங்ஸ் இன் டு எவ்ரி கேரக்டர், அது வந்து இட்ஸ் சர்டன் லேர்னிங். நான் இப்போ மாஸ்டர்லேயே பார்த்துருந்தேன். ஓகே, இந்த இடத்துல நான் அப்படி யோசிச்சிருக்க கூட மாட்டேன், அவர் அதை புல் ஆஃப் பண்ணுறாரு, செமையாக இருக்குல்ல அப்படின்னு. அண்ட் இஸ் அ பிரதர் டு மீ அண்ட் ஐ லவ் ஹிம் டு பிட்ஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் கிராஃப்ட். And he was a part of Oh My Kadavule. So எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? 1 year and then he's still a part of your journey. அது வந்து நான் அந்த தேங்க்யூ நோட் ஒன்று போட்டிருந்தேன். அதுலேயுமே அதான் எழுதியிருந்தேன். இட்ஸ் அ பிளெஸிங் டு த ஃபிலிம் அண்ட் மீ. பிளெஸிங், அந்த படத்துக்கு ஒரு பிளெஸிங் வந்து விஜய் சேதுபதி தான். நான் ஏன்னா நாங்கள் வேறு ஆப்ஷனே யோசிக்கணும். வேறு ஆப்ஷன் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் பண்ணவங்கன்னு கூட தெரில. மேபி ஓமேகாவில் வந்ததுனால நெக்ஸ்ட்டு போனால் பண்ணலாம். பட் அது முன்னாடி கெஸ்ட் அப்பியரன்ஸ் எப்படி பண்ண முடியும்னு தான் கேட்டிருப்பாங்க. அவரு எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி மனுஷன் அவர். நான் எனக்காக ஒன்று பண்ணுங்க, என்னடா பண்ணலாம்டா, அவ்வளோதான், முடிஞ்சுது. கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சுது. அப்புறம் தான் கேட்டார் என்னடா கதை. ஸோ ஹீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள் அண்ட் த ஹோல் டீம் இஸ் கிரேட்ஃபுல். அதாவது இந்த மாதிரி ஒன்று பண்ணதுனால தான் அந்த ரீச், அந்த கேரக்டர் வேறு யாரும் புல் ஆஃப் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. லைக் அவ்வளோ எங்களுக்கு என்னென்னா கடவுளுங்கிற வந்து தூரம் இல்லை, நம்மள மாதிரி இன்னொருத்தருங்கிற விஷயம் வரணுங்கிறது தான் மேட்ரு. என்ன அதுக்கு பெட்டராக அவரோட பெட்டராக யாரும் உட்கார முடியும்னு எனக்கு தெரில. ரொம்ப நம்ம ஆள்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்லை. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷன் நாங்கள் யோசிக்கல, உண்மையை சொல்லணும்னா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கிரேட்ஃபுல் பண்ணுறது. நைஸ். அண்ட் ஹவு டஸ் அசோக் செல்வன் பிக் ஸ்கிரிப்ட்ஸ்? பிகாஸ் எல்லாமே வந்து இப்போ ஓமை கடவுளேன்றது ஒரு ஆக்டராகவும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்கிரிப்டோட ரிலேட் பண்ணியும். சிமிலர்லி யூ டேக் தெகிடி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி உங்களை ரிலேட் பண்ணாங்க. ஸோ எப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் பிக் பண்ணுறீங்க? ஓகே, இது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கணும். பிகாஸ் பேசிக் அது. ஏன்னா அடுத்த 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ அதோட ட்ராவல் பண்ணணும். லைக் யூ நீட் டு பி வித் த ஸ்கிரிப்ட் அண்ட் த டீம். ஃபஸ்ட்டு பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு அட்லீஸ்ட் நான் அடுத்த நாள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, படம் முடிச்சோடனே வேறு எதோ ஒன்று பேச ஆரம்பிப்பாங்க. நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கவங்க படம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா நான் இன்றைக்கி நைட் எங்கே போகிறேன்னா, அப்புறம் நீ எங்கே போகிற அப்படின்னு அட்லீஸ்ட் பைக் பார்க் வரைக்கும் போது அந்த படத்தை பற்றி ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துருக்கீங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமே தான் எனக்கு தோணும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை. ஒரு சின்ன இம்பேக்ட், சம்திங், அந்த படம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இல்லை கிராஃப்டாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்படி தான். இதெல்லாம் சின்ன க்ரைட்டீரியா தான். மோஸ்ட்லி எனக்கு பிடிக்கணும். ஏன்னா நானுமே எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆடியன்ஸ் தானே.
ஸோ எனக்கு அது அப்பீல் ஆனோம். கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் ப்ளே பண்ணேன். இப்போ ரைட் நவ் ஐம் திங்கிங் ஒரு நீடுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். ஒன்று வந்து இது வந்து இதுக்காக பண்ணணும் அதுக்காக பண்ணணும் நிறைய மாறிடுச்சு திங்கிங்லேருந்து. கொஞ்சம் பிரான்ச் அவுட் ஆகுது. நம்ம அப்படியே பண்ணிட்டு இருந்தால் 2-3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ண முடியும். கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். சேதுனாவும் அதே தான் சொன்னார், டேய் இதுக்கப்புறம் நீ ஷூட்டிங் இல்லாமல் நான் பார்த்தேன், ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஓகே ஓரளவுக்கு இது அப்பீல் ஆகுமா, இது வந்து இந்த மக்களை போய் சேருமா, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை ரிலீஸ் பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறிடுச்சு. மற்றபடி பேஸ் அந்த ஓகே பிடிக்கணும் புரியணும் கதை நமக்கு புரியணும். அண்ட் அசோக் செல்வன் வந்து ஒரு இந்த லவர் பாய் அப்படி அதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஜாலியான ஒரு கை. எஸ் ஓகே ஜாலியாக ஓகே ஒரு லவர் பாய் ஜாலியாக இருக்கணும். ஓகே அசோக் செல்வன் தான். அதே ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஏன்னா அந்த ஹைட் இருக்குது, அந்த ஃபிசிக்ஸ் அந்த ஃபிசிக் இருக்குது, அண்ட் யூ லுக் வெரி ரகட் ஆல்சோ டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மேபி இருக்கீங்களா? இல்லை மேபி நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் யூ கோ இன் டு தட் மார்க்கெட் பெருசாகும், நல்லா போச்சுன்னா இன்னும் உங்களுக்கு அதே போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிலே பண்ணலாங்கிறது தான். ஐ வாண்ட் டு கெட் இன் டு ஆக்ஷன். ஆக்ஷன் தான் வந்து எண்ட் ஆஃப் த டே பிகர் ரீச். லெட்ஸ் அக்செப்ட். உங்களுக்கு பேன் இண்டியா ஆகணுமா, there's பாகுபலி, there's KGF and பிகர் மார்க்கெட் பிகர் பீப்புளை போய் சேரணும். நானும் இப்போ டெர்மினேட்டர் இங்கே இந்தியாவில் ஓடுது, வேர்ல்டு ஃபுல்லாக ஓடுது. ஆக்ஷன் இஸ் தி ஒன்லி வே. அவெஞ்சர்ஸ் ஆக்ஷன் இஸ் வாட் பீப்புள் லைக். சம் பீப்புள் அட்மிட், சில பேர் சொல்ல மாட்டாங்க, பட் தே லைக் ஆக்ஷன். பட் ரைட் நவ் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன்னா மோர் ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபில்ம். பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் மாதிரி மோர் ரிலேட்டபிள். எப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஆக்ஷன் வரட்டும், சமயம் வந்தால் நோடெலாம் சொல்ல போகிறது இல்லை, நான் அடுத்த வருஷம் தான் பண்ணுவேன், இப்படி சமயம் வந்தால் பண்ண தான் போகிறேன், வரட்டும். So again talking about a lot of good people in your journey. Numa yaar and Numa noodles mante correct. So tell us about Ritika. Ritika is a sweetheart. ரொம்ப சில பேர்த்தோடு தான் when you are acting கனெக்ட் ஆக முடியும். இல்லைனா இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க் அப்படியே விட்டுடலாம். பட் ஷீ இஸ் அ டியர் ஃப்ரெண்ட். எங்கள் படத்துக்கும் சரி அனுவை வந்து இன்னும் யார் பெட்டராக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியும் எனக்கு தெரியல. ரித்திகா இஸ் அ டார்லிங். நான் அந்த மாதிரி ஆக்சுவலாக ரித்திகா மாதிரி நான் வேறு எந்த கேரக்டருமே மீட் பண்ணதில்லை. அது ஒரு கேரக்டர் இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்ஸ் அ ரேபிட் ஃபயர் கொஸ்டின். உங்களை பற்றி நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். அது நம்ம ஃபேன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ எனக்காக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வியர்டஸ்ட் திங் அ ஃபேன் ஹஸ் எவர் டன் ஃபார் யூ? இது ரொம்ப வியர்டாக இருக்குன்னா எது? வியர்டாக ஒரு ஒருத்தர் ஒன்று பண்ணார் எனக்கு, என்னடா இப்படி சத்தியம் லூவில் போத் ஆஃப் அஸ் பீ, 2 பேரும் எதுக்கு அங்கே போனோமா பீ, திடீர்னு கேமரா எடுத்துட்டு வச்சிட்டாரு. எக்ஸைட் டக்குனடி பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி கேமரா எடுத்து வச்சு எங்க இருக்கோம் என்ன பண்றோம் ஏன்னா ஒரு 2 நிமிஷம் தான் வெளியே ஏன்னா அப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப வியர்ட் ஃபேன் மொமெண்ட்னா அதுதான். ஓகே, சோ ஹூ இஸ் யுவர் செலிபிரிட்டி கிரஷ்? செலிபிரிட்டி கிரஷ் சிம்ரன். ஓகே, சோ லைக் பட் யா ஓகே. ஒருத்தவங்களோட அட்டென்ஷன் அசோக் செல்வனுக்கு வேணும்னா என்னலாம் பண்ணுவார்? போயிட்டு ஹாய் சொல்லுவேன், பேச ஆரம்பிச்சிருவேன் நேரா. நான் போயிட்டு எனக்கு இந்த அதுதான் எனக்கு தெரியும், எனக்கு இந்த ஹிண்ட் கொடுக்கறதுலாம் எனக்கு அந்த கேரக்டரே அப்படிதான். இதாக இருந்தாலும் இதாங்க 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 அவ்வளோதான். ஓகே, ஸோ வாட் ஹஸ் பின் யுவர் வர்ஸ்ட் டேட் ஸோ ஃபார்? இந்த டேட்லாம் வர்ஸ்ட்டாக ஆகிறதுக்கு எதுவுமே பெருசாக தனியாக நடக்கல. ஐ வாஸ் ஸோ போர்ட். அதுவே வர்ஸ்ட். அது ஆமாம், அப்படியே உட்காந்துருந்தோம், ஒரு என்ன பேசுறதுக்கான விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ஷூட் முடிச்சுட்டு வேறு செம்ம டயர்டாக அப்படி ஒரு மாதிரி ஒரு ஜோனில் இருந்தது. ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம், சாப்பிட்டோம், ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் குட் பை, டேக் கேர் அதுக்கப்புறம் ஃபோன் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் அ போரிங் டே. இட் ஜஸ்ட் ஹேப்பன் தட் வே. யூஷுவலாக வென்
ஐ கோ அவுட் பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய ஃபன்னு அப்படி தான் அது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படி தான் இருந்திருக்கு அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப போர்டாக ஐ வாஸ் நாட் ஐ டோன்ட் நோ அப்படி தான் இருந்தது ஐ திங்க் இட் வாஸ் வெரி பேட் ஸோ அதான் பேட் டே ஓகே வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் பெட் பீவ் இப்போ பெட் பீவ்னா ரொம்ப அனாயிங்காக இருக்கு விஷயம் இப்போ எனக்கு எதுவும் செவத்தில் போட்டு தைச்சா எனக்கு அப்படியே ஆகிடும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பெட் பீவ் இருக்கா சம்திங் தட் அனாய்ஸ் யூ த மோஸ்ட் ஐ திங்க் வெட் ஹேண்ட்ஸ் ஓகே சரி யா சில பேர் கை கழட்டு வந்தனே உடனே கை கொடுத்துருவாங்க தொடச்சிட்டு கொடுப்பா உடனே ஓகே தட்ஸ் worst ஓகே இப்போ வந்து யூஆர் a star everybody recognizes Ashok Selvan நார்மலா ரோட்ல நடந்து போக முடியாது ஓகே காமா தானே அப்படி நீங்க சொல்றீங்க ஆமா யா சோ இஸ் தேர் எனி பிளேஸ் that you want to visit இப்போ நான் இந்த இடத்துக்கு சென்னையில போய் இந்த இடத்துக்கு எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா என்ன ஒரு இடம் இருக்கா see first of all நான் நடக்கணும் நடந்துட்டு தான் இருப்பேன் அதனால அப்படியே வந்து அதான் கொடுத்துருவேன் செல்ஃபி தானே பட் எனக்கு வேணுங்கிற இடத்துல நான் போகணும் இவ்வளோதாங்க லாஜிக்காக தான் சில நாட்கள் அந்த மூடு இருக்காது நம்மளே ஒரு மாதிரி பேண்ட் இருப்போம் அன்னைக்கு போகணும் அந்த மாதிரி நான் ரொம்ப யூஷோ எப்படி போகிறது அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணுவேன் அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போகிற இடம் சத்தியம் ஆமாம் ஸோ அதை நான் போயிட்டு தான் இருக்கேன் சூப்பர் ஓகே do you speak any other languages வேற ஏதாவது பாஷை பேசுவீங்களா தெலுங்கு கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் தமிழ் நல்லா தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம் சூப்பர் ஓகே இப்போ அசோக் செல்வன் ஒரு மூவி ஸ்டாரா இல்லைன்னா என்னவா இருந்திருப்பார் செம்ம குண்டா இருந்திருப்பார் என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்க வந்தேன் செம்மையா சாப்பிடுவேன் ஊர் சுத்துவேன் அதனால ஏதோ இந்த ஆக்டிங் இருக்கிறதுனால பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு எனக்கு ஆக்டராகல பிடிக்காத ஒரே விஷயம் இந்த டயட்டு ஒர்க் அவுட் எனக்கு பிடிக்காது ஆனா ஆக்டர்லாம் எல்லாம் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது நீங்களா ஜாலியா இருக்கீங்க உங்க டீச்சர் ஜாலியா இருக்க போல எனக்கு உண்மையாவே வேற எதுவும் தெரியாது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு ஆக்டிங் சினிமா தவிர வேற எது கனெக்ட் ஆச்சு இதை பண்ணணும்னு ஆசைப்படுறது ஸ்கை டைவிங் ஸோ ஸ்கை டைவிங் இன்ஸ்ட்ரக்டராக ஆகணும்னு ஆசை இருக்கு நான் அது கண்டிப்பாக அந்த கோர்ஸ் பண்ண தான் போகிறேன் ஆக்டராக இருந்தாலும் பரவாயில்ல அது பண்ண தான் போகிறேன் எனக்கு இன்னும் ஈக்குவலாக கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு இது செமையாக இருக்குது இது பண்ணணும் ரொம்ப அட்வென்ச்சரஸாக அப்படி பிடிக்குமா அட்வென்ச்சரஸாக இருக்கிறது தான் லைக் நான் இப்போ பைக் ட்ரிப் போனேன் லடாக்கு எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிடிக்கும் கேன்யனிங் அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் ஓகே ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் சரி ஓகே ஃபேன்ஸ்க்காக நான் கேட்குறேன் யாருக்காகவும் இல்லை would you date a fan மேபி கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல ஏன்னா they come with certain expectations ஆமாம் கேர்ள்ஸ்னாலே they come with expectations அதை தான் சொல்கிறேன் கேர்ள்னாவே எக்ஸ்பெக்டேஷன் வருவீங்களா இல்லை ஃபேன்னா வந்து எதோ நினச்சி ஃபீல் பண்ணி இந்த ஓமே கடல இல்ல அந்த கேரக்டர் கொஞ்சம் ஜெகரில கொஞ்சம் கேரக்டர் விண்மீன்ல அந்த லுக் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருமா நானா இருக்கதான் எனக்கு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் மேட்ச் ஆனா டிசப்பாயின்மெண்ட் ஆகும் ஸோ இட்ஸ் a lot of pressure for me also to date a fan பட் அதை தாண்டி if I like a fan அவங்க ஃபேன் அப்படிங்கறனால டேட் பண்ணாம இருக்க போறதில்ல you like a girl you date அது ஃபேனா இருந்தா ஓகே ஃபேனா இருந்தா பிரச்சனை பட் ஓகே ஓகே இது நான் பேசிக்கலி ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டத வேறதுக்கும் இல்ல ஓகே சோ நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு அப்புறம் many interesting projects but எல்லாமே கன்ஃபார்ம் ஆனது அப்பதான் I can tell you one ஐயோ சொல்ல முடியாது ஓகே ரிலீஸ்க்கு சொல்றேன் this Teeny is coming 26th வருது February 26th அது டெஃபினட்டா Z Plexல பாருங்க நெக்ஸ்ட் மரக்கர் வருது மலையாள படம் நான் அதில் வில்லன் மோகன்லால் சார் தான் ஹீரோ அது வந்து March 24th வருது அதுக்கப்புறம் ஐம் டூயிங் அ ஃபிலிம் வித் பிரியா பவானி சங்கர் ட்ரைடென்ட்டில் ஒரு ஹாஸ்டலில் நடக்கிற ஒரு காமெடி அது இப்போ முடிஞ்சது ஷூட்டு சூப்பராக வந்திருக்கு அது ஒன்று அப்புறம் இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் கெட் கன்ஃபார்ம்டு So with this, we come to the end of our interview. So India Glitz oda team la we wish you all good luck and positivity. இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகணும். And I think as you said, எல்லார பத்தி கேட்கும்போது நீங்க சொன்ன ஒரு விஷயம் everybody is kind and everybody is
think you are sweet and that's why everything ends up to be very nice and kind for you நினைக்கிறேன். I hope so. Yes, so good luck and all the Thank you Sneha, thank you India Goods. So இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and India Clips-க்கு subscribe பண்ணுங்க. English Partner Learn English Online WhatsApp-லயே ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். For more details WhatsApp 82482 74064. English Partner, the language hub.